Very happy evening, friends. Today's session will be looking into Unit 4 Prose, My Reminiscence, written by Rabindranath Tagore. நீங்க நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது யூனிட் 4 ப்ரோஸ் பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கிற மை ரெமினிசன்ஸ். எழுதியவர் ரவீந்திரநாத் டேகோர். இது எதை பத்தினது மேம்? அவருடைய கடந்த கால நினைவுகள் அதை மறுபடியும் கொண்டு வரா போலதான் இந்த கதையில அமைக்கப்பட்டிருக்கும். பொதுவா அவரோடது கவிதைகளா பார்த்துருக்கோம். இங்க ஒரு ஒரு பாடமா ஒரு பெரிய கதையா சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய கடந்த கால நினைவுகளை நமக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ பார்க்கலாம் இந்த பாடத்தை. ஷேர் தி ஸ்கிரீன். மை ரெமினிசன்ஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் டேகோர். ஸோ அவரை பத்தி முதல்ல பார்த்துடலாமா? 18ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆவது நூற்றாண்டு வரைக்கும் அவருடைய காலகட்டமானது இருந்திருக்கு. 1861 to 1941. He was a Nobel-winning Bengali poet, author, philosopher, artist, educator, and he wrote Geetanjali. இவர் ஒரு கவிஞரா இருந்திருக்க, நடாசிரியரா, தத்துவவாதியாவும் இருந்திருக்க. இந்த கீதாஞ்சலிங்கிற 1912ஆம் ஆண்டு எழுதியிருக்க. மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்ட் இன் ஹிஸ் 50th year. தன்னுடைய 50வது வயதுல காலகட்டத்தில் இந்த மை ரெமினிசன்ஸ் எழுதப்பட்டு அது வெளியிடமும் செய்யப்பட்டிருக்கு. Shortly before he started on a trip to Europe and America for his failing health in 1912. 1912ஆம் ஆண்டு அவர் உடல்நிலை அந்த அளவுக்கு சரியா இல்லை. அப்போ அவர் ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கார் இங்க யூரோப் நாட்டுக்கும் அமெரிக்கா நாட்டுக்கும். அப்பதான் இந்த மை ரெமினிசன்ஸ் எழுதி வெளியிட்டு இருக்க. It was in the course of this trip that he wrote for the first time in the English language for publication. பப்ளிகேஷனுக்காக முதல் முறையா ஆங்கில பாஷையில எழுதப்பட்ட ஒரு இருந்திருக்கு இந்த மை ரெமினிசன்ஸ்ங்கிறது. It was in the course of this trip. இந்த பயணத்து பொழுதுதான் he wrote for the first time in English language. முதல் முறையா ஆங்கில பாஷையில ஒரு பப்ளிகேஷனுக்காக அவர் எழுதியிருக்க. So in this prose, we come across Rabindranath Tagore being the narrator. அவருடைய சகோதரரான ஜோதிந்திரநாத் டாகோர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல இவரை பத்தியும் அவருடைய மனைவி ஜோதிந்திரநாத்னுடைய மனைவி காதம்பரி தேவி, அந்த பேர் இங்க கொடுக்கப்படல. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற காரணத்துக்காக நான் இதை தந்திருக்கேன். சோ ரவீந்திரநாத் டாகோர், ஜோதிந்திரநாத் டாகோர் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த கதையில நம்ம பார்ப்போம். ஸோ ரவீந்திரநாத் டாகோர் இவர் தான் இந்த இரண்டாவதா கொடுக்கப்பட்டிருக்கிற படம் ஜோதிந்திரநாத் டாகோர். இந்த படமானது உங்களுக்கு தரப்படல புத்தகத்துல. நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை காமிக்கிறேன். அவருடைய மனைவி. ஸோ இவங்க 3 பேரும் ஒரு மாளிகையில வசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியானது தரப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேங்கிறதுக்காக இந்த படத்தை நான் காமிச்சிருக்கேன். When I returned home from the outset of my second voyage to England, my brother Jyotirindra and sister-in-law were living in a riverside villa at Chandarnagore, and there I went to stay with them. நான் என்னுடைய இரண்டாவது கடல்ல பயணத்தை முடிச்சு நான் திருப்பி வரத, அதுவும் இங்கேருந்து when I returned home from the outset of my second voyage to England, இங்கிலாந்து நாட்டுக்கு திருப்பி வரும்போது என்னுடைய சகோதரனான ஜோதிரேந்திராவும் என்னுடைய அண்ணியும் ஆற்றோரமா இருக்கக்கூடிய ஒரு வில்லா சந்திரநாகூர்ல வசிச்சிருந்தாங்க. நானும் அவங்க கூட போய் வசிக்கலாம், தங்கலாங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த பயணத்தை முடிச்சுட்டு நான் வரேன். The Ganges again those ineffable days and nights. Ineffable அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தவே முடியாத ஒரு, விவரிக்க முடியாத ஒரு விஷயம். மறுபடியும் அந்த கங்கை நதி,
அந்த ஞாபகங்கள்லாம் அவருக்கு வருது. அகெயின் தோஸ் ineffable days and nights. மறுபடியும் விவரிக்கவே முடியாத, மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஞாபகங்கள். Languid with joy, sad with longing, attuned to the plaintive babbling of the river along the cool shade of its wooded banks. Languid அப்படின்னா சோர்வற்ற, ஆங்கிலத்துல பார்க்கும்போது ரொம்ப மெதுவா செல்லக்கூடிய ஒரு பயணமா இருந்திருக்கு. லாங்குவேஜ் வித் ஜாய். இந்த காலகட்டமே வந்து ரொம்ப மெதுவாகவும் ஒரு சோகம் நிறைந்ததா, ஏதோ ஒரு ஏக்கத்தோட இருக்க மாதிரி ஒரு உணர்வு. பிளெயின்டிவ் அப்படின்னா சோகமான, சேட். சேட் இஸ் தி மீனிங் ஆஃப் தி பிளெயின்டிவ். பேப்லிங் ஒரு பிணறல். Babbling of the river along the cool shade of its wooded banks. This Bengal sky full of light, this south breeze, this flow of the river, this right royal laziness, this broad leisure stretching from horizon to horizon and from green earth to blue sky, all these were to me as food and drink to the hungry and thirsty. தன்னுடைய கடந்த கால நினைவுகள்லாம் அவர் வந்து ஞாபகப்படுத்தி பாக்குறாரு இல்லையா. இந்த இடத்துல வரும் பொழுது அவருக்கு வந்து அந்த இடத்துல இருந்த தன்னுடைய ஞாபகங்கள்லாம் வருது. இந்த வங்காள இடத்தினுடைய இந்த வானமானது அவ்வளவு பரவிருந்து இருக்கு. இந்த பக்கம் ஆற்றங்கரையில இருந்து அந்த பக்கத்துல வரைக்கும் அது எவ்வளவு நீளமா இருக்கு. This broad leisure stretching from horizon to horizon, ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும், from green earth to blue sky and all these were. இத மறுபடியும் பாக்கறத ரொம்ப நாளா பசியிலையும் தாகத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம சாப்பிடறோம்னா, பாடா இப்பதான் வயர் நிறைஞ்சு நம்ம சாப்பிடுவேன், இப்பதான் என்னுடைய பசி அடங்கிட்டு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும்ல. ரொம்ப நேரம் கழிச்சு, இல்லாட்டி ரொம்ப நாள் நம்மளுடைய அம்மாவுடைய உணவை சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னா, அவங்களுடைய சாப்பாடு சாப்பிடறத நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்ல. அதே போலதான் இந்த கங்கை நதியோரத்துல இந்த இதுல பயணம் செய்யறத அவருடைய கடந்த கால நினைவுகள்லாம் அவருக்கு மறுபடியும் வருது. யார் ஒருவர் தாகத்திலையும் பசியில ரொம்ப நாள் சாப்பிடாம நீர் குடிக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அதே போலதான் எனக்கும் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாகோர் சொல்றார். Here it felt indeed like home and these I recognize the ministrations of a mother. இது வந்து என்னுடைய வீடு மாதிரி போல ஒரு உணர்வு. இப்ப நம்ம எங்கதான் ஒரு சுற்றுலா பயணமா இருக்கட்டும், ரொம்ப நாள் எங்கேயாவது வெளியில போறோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி நம்ம வீட்டுல வந்து எப்படா படுத்துப்போம், நம்ம அம்மா கையால எப்ப சாப்பிடுவோம், இந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்ல நம்ம எல்லாருக்கும். என்னதான் நம்ம நண்பர்களோட வெளியில நம்ம என்ஜாய் பண்ணோம் இதெல்லாம் போனாலும் சரி, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தா அது ஒரு சொர்க்கம் தான். அந்த உணர்வுக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அதே போல அம்மாவினுடைய ஒரு அரவணைப்பும் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதே மாதிரி ஒரு உணர்வு தான் இவருக்கும் வருது. ஹியர் இட் ஃபெல்ட் இன்டீட் லைக் ஹோம். ஒரு வீட்டுல இருக்கா போல ஒரு உணர்வு. அண்ட் இன் தீஸ் ஐ ரெகக்னைஸ் த மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அ மதர். அம்மா வந்து எப்படி ஒரு குழந்தைய வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா பாத்துப்பாங்க, ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க இல்லையா, உதவி செய்வாங்க. I recognize the ministrations of a mother. Ministrations mean the act of helping or caring. In English, it means the act of helping or caring. Plaintive means sounding sad. ஒரு சோகமான ஒரு உணர்வை கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயம். சோ அவர் வந்து தன்னுடைய இரண்டாவது பயணம் இங்கிலாந்துக்கு முடிச்சு பார்த்த தன்னுடைய சகோதரனான ஜோதிரிந்திராவும் தன்னுடைய அண்ணி வந்து சந்தர் நாகூர் ஒரு வில்லால வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட கொஞ்ச நாள் போய் தங்கணுங்கிற எண்ணத்தோட அவர் திருப்பி வராரு. மறுபடியும் அந்த கங்கை நதியை பாக்குறத அவருக்கு வந்து பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்ப பார்த்தோம்னா இந்த வங்காள கடல் இடம் வந்து இந்த வானம் வந்து வண்ணங்கள் நிறைந்து வெளிச்சத்தோட, இட்ஸ் ஃபுல் ஆஃப் லைட். இட் இஸ் ரிமெம்பரிங் ஹிம். அவருக்கு வந்து எதை ஞாபகப்படுத்துனா அந்த காலத்துல இருந்த அந்த பச்சை பசுமையான நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. முன்னாடி அப்படி இல்லை, பசுமையா இருக்கும். இப்ப என்னடான்னா இந்த மாடர்னைசேஷனை இங்க ஞாபகப்படுத்துறா போல இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு இந்த இடம் வந்து தன்னுடைய பசிக்கும் தாகத்துக்கும் ஒரு உணவா இருக்கு. தன்னுடைய அம்மாவுடைய
அரவணைப்பு இந்த இடத்துல கிடைக்கிறா போல ஒரு உணர்வு, தன்னுடைய வீட்டுக்கே மறுபடியும் திருப்பி போன மாதிரி ஒரு எண்ணமும் அவருக்குள்ள வருது. Ministrations of mother. To depict it, I have given this picture. அம்மாவினுடைய அரவணைப்பு கிடைக்கா போல் ஒரு உணர்வு அவருக்கு இங்க ஏற்படுகிறது இந்த இடத்துக்கு வரது. That was so very long, that was not so very long ago, and yet time has wrought many changes. wrought அப்படின்னா caused. causedக்கான தமிழ் அர்த்தம் என்ன? ஏற்படுத்தியது, காரணமா இருந்திருக்கு. It has caused many changes. That was not so very long ago. ரொம்ப நாள் இருந்திருக்காது, ஆனா நேரம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. காலம் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. Our little riverside nest clustering under the surrounding greenery have been replaced by mills which now dragon like everywhere rear their hissing heads, belching forth black smoke. முன்னாடி இந்த ஆற்றங்கரையோரம் பச்சை பசேன்னு இருக்கும், நிறைய மரங்கள் ஒன்னா சேர்ந்திருக்கு, அவ்வளவு அடர்த்தியான காடுகள் இருந்திருக்கு, பச்சை பசையா இருந்திருக்கு. ஆனா இப்போ அது எதால மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு? இந்த மில்கள், அதுல இருந்து வரக்கூடிய புகைகள் வானத்தை தொடுற அளவுக்கு இருக்கு. அந்த புகைகள் புகை மண்டலம், கருப்பு புகையை அது வெளியிடுறது. In the midday glare of modern life, even our hours of mental siesta have been narrowed down to the lowest limit. முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய இந்த நவீன கால வாழ்க்கையில முன்னாடி எல்லாம் மதிய உறக்கம் ஒரு 10 நிமிஷம் தூங்கும், ஒரு சிறிய தூக்கம், அதுதான் சியஸ்டா அப்படின்னு சொல்லப்படுறது. சியஸ்டா, SIESTA, a short nap that you take in the afternoon. ஒரு சிறு உறக்கம் நம்ம மதிய வேலையில எடுத்துப்போம் இல்லையா, அதுக்கு பேரு சியஸ்டா. 2-3 மணி நேரமும் கிடையாது, ஒரு 15ல இருந்து ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோமே. அந்த தூக்கம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். இப்ப அதுவுமே ரொம்ப குறுகி போயிடுது அப்படிங்கறதான் இவர் சொல்ல வர. இந்த மாடர்ன் லைஃப்ல இந்த மதிய உறக்கமானது ரொம்ப சுருக்கமா இருக்கு, ரொம்ப குறுகி போயிருக்கு. அண்ட் ஹைட்ரா ஹெட்டட் அன்ரெஸ்ட் ஹஸ் இன்வேடட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப். இட் இஸ் கைண்ட் ஆஃப் அன்ரெஸ்ட். நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சந்திக்கிறதுக்கு. இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. அந்த மதிய தூக்கமே ரொம்ப சிறு நேரத்துக்கு தான், அதுவே இப்ப ரொம்பவே குறைஞ்சு போயிடுது. It has been narrowed down to the lowest limit. இருக்கிறதுலே எவ்வளோ குறைச்சலா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அது வந்துருது. And hydra headed unrest has invaded every department of life. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் கட்டத்திலையுமே நிறைய அன்ரெஸ்ட். There is a lot of problems. It is a restful life. I'm so sorry. It is a restless life. ஒரு ஓய்வே இல்லாத ஒரு வாழ்க்கையா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது போல ஒரு உணர்வு வருது. முன்னாடி இருந்த காலத்துக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குங்கிறத ஒரு டிஸ்டிங்விஷ் நம்ம பாக்குறோம். அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்றது. மேபி திஸ் இஸ் ஃபார் தி பெட்டர். ஒருவேளை இது நல்லதுக்காக கூட இருக்கலாம். பட் I for one cannot account it wholly to the good. என்னதான் இந்த நவீன வாழ்க்கை நம்மளுடைய நல்லதுக்கு, நம்மளுடைய நேரத்தை சுருக்குறது, நிறைய வேலைகளை செய்ய வைக்கிறது அப்படின்னு இருந்தாலும் அதை என்னால முழுமையா இது நல்லதுக்குதான் அப்படின்னு ஏத்துக்க முடியல அப்படிங்கறதுதான் டேகோருடைய உணர்வா இருக்கு. கிளஸ்டரிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்திருக்கும். ஒரு குழு உருவாக்கும், அதாவது கூட்டமா நிறைய மரங்கள் பச்சை பசேன்னு இருந்திருக்கு. அது இப்போ இந்த மில்களாலும் கட்டிடங்களாலும், உயரமான கட்டிடங்கள், இந்த மில்ல இருந்து வரக்கூடிய புகைகளால மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. சோ இதுதான் அது. பெல்ஜிங் பிளாக் ஸ்மோக், அதுல இருந்து கொப்பளிச்சுன்னு வருது, இந்த கருப்பு புகை மண்டலமா இருக்கு இடமே. இப்ப நகரப்புறத்துல பார்த்தோம்னா நிறைய ஃபேக்டரிஸ், மில்ஸ் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா. பச்சை பசுமையான ஒரு சூழ்நிலையே நம்மளை சுத்தி இல்லை. கிராம பகுதிகளுக்கு போனா மட்டும்தான் அந்த மாதிரி காண முடியுது. நகரப்புறத்துல பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் பொல்யூஷன், இந்த மாதிரி உயரமான கட்டிடங்கள், அது மட்டும் இல்லாம இந்த மில், ஃபேக்டரி இதுல இருந்து வெளிப்படுத்தக்கூடிய புகை, இதை சூழ்ந்துதான் இருக்கும்.
இல்லையா? அத ஏன் அவர் இங்க சொல்றாருன்னா, முன்னாடி இந்த அந்த பசுமை தன்மை வந்து இப்ப மாறி இருக்கு. எதால மாறி இருக்கு? மில்லாம் நெறைய வந்திருக்கு அந்த இடத்துல. நெறைய ஃபேக்டரிஸ் அதுல இருந்து வரக்கூடிய புகை ஆனது வானத்த சூழ்ந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற மாரி அவர் சொல்றார். Mental siesta. A siesta is a short nap or rest taken in the early afternoon, often after lunch. சியஸ்டாங்கிறது ஒரு சிறிய ஒரு உறக்கம். யூஸ்வலி டேக்கன் இன் தி ஏர்லி ஆஃப்டர்நூன். மதிய உணவுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்துப்போம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிற்பகலில் எடுத்துக் கொள்ளும் சிறு ஓய்வு. பிற்பகலில் எடுத்துக்கொள்ளும் சிறு ஓய்வு. அதுதான் இந்த சிஎஸ்டாங்கிறதுக்கான அர்த்தம். ஒரு சின்ன பையன் இந்த ஒரு ரெஸ்ட் எடுக்கிறான் போல ஒரு படமானது இங்க தரப்பட்டிருக்கு. சிறு பகல் வேலை தூக்கமே கூட இப்ப ரொம்ப குறுகி போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. These lovely days of mine at the riverside pass by like so many dedicated lotus blossoms floating down the sacred stream. இந்த அற்புதமான நாட்கள் என்னுடைய ஆற்றங்கரையோரமா பயணித்த பயணங்கள் நிறைய இந்த தாமரை மலர்கள் அப்படியே நீர்ல மிதந்து இருக்க மாதிரி ஒரு உணர்வை ஞாபகப்படுத்துது. Some rainy afternoons I spent in a veritable frenzy singing away old Vaishnava songs to my tunes, accompanying myself on a harmonium. சில மதிய வேலைகள், அது மழை பெய்யக்கூடிய மதிய வேலைகள்ல வந்து ரொம்ப உற்சாகமா பாட்டுகள்லாம் பாடினேன். என்ன மாதிரியான பாட்டுகள்? பழைய வைஷ்ணவா சாங்ஸ். என்னுடைய டூனுக்கு தகுந்த மாதிரி பாடிண்டு அக்கம்பனிங் மை செல்ஃப் ஆன் அ ஹார்மோனியம். நான் ஹார்மோனியம் வாசிப்பேன். ஆன் அதர் ஆஃப்டர்நூன்ஸ் வி வுட் ட்ரிஃப்ட் அலாங் இன் அ போட். சில மதிய வேலைகள்ல நாங்க என்ன பண்ணுவோம்? ஒரு படகுல பயணிப்போம். அந்த படகுல பயணிக்கிறத என்னுடைய சகோதரான ஜோதிரிந்திரா அவர் வந்து தன்னோட ஒரு வயலின் வாசிப்பர். He was accompanying my singing with his violin. நான் பாட அவர் வந்து அந்த வயலினோட வாசிக்க இது போல ஒரு பொழுது கூட நாங்க கடந்து வந்திருக்கோம். அண்ட் as beginning with the புராவி, அதாவது இந்த ராகமானது புராவி ராகத்துல ஆரம்பிச்சு we went on varying the mode of our music with the declining day. We saw on reaching the Behaga, the western sky close the doors of its factory of golden toys and the moon on the east side over the fringe of the trees. நாங்க இந்த படகுல பயணிக்கிறத என்னுடைய சகோதரன் ஜோதிரிந்தா வந்து வயலின் வாசிப்பர். புறாவி ராகத்துல ஆரம்பிச்சு பெஹங்கா வரைக்கும் நாங்க இந்த பாட்டு பாடத்தை நாங்க அந்த ராகங்கள்ல வந்து பிடிப்போம். இப்போ வந்து இந்த சூரிய ஒளிகளே ஆஹ் பூமியில படாத அளவுக்கு ரொம்ப உயரமான கட்டிடங்களும் ஃபேக்டரிகளும் இருக்கு. அந்த விளிம்பதான் இங்க ஃப்ரிஞ்ச் ஆஃப் ட்ரீஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மூன் ஆன் த ஈஸ்ட் ரைஸ் ஓவர் தி ஃப்ரிஞ்ச் ஆஃப் தி ட்ரீஸ். Even now the moon is seen on the eastern side. The western sky closed the doors of its factory of golden toys. The golden toysங்கிறது சூரியனுடைய கதிர் ஒளிகள். அதுதான் இங்க கோல்டன் டாய்ஸ்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வெரிட்டபிள் அப்படின்னு இங்க பேராகிராஃப்ல பார்க்கறது மேலும் உற்சாகமான அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. Even the small house was a veritable palace compared to this tent. ஒரு சிறு உதாரணம் இந்த வெரிட்டபிள்ங்கிற வார்த்தைக்கு நான் இங்க கொடுத்துருப்பேன். இந்த சின்ன வீடு வந்து ஒரு பெரிய மாளிகை போல ஒப்பிடப்பட்டிருக்கு. was a veritable palace compared to this tent. தன்னுடைய குடிசைக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு பெரிய மாளிகையா இருந்தது. அந்த அளவு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது இருந்திருக்கு. இவன் இந்த ஸ்மால் ஹவுஸ் வாஸ் a veritable palace. ஒரு பெரிய மாளிகைக்கு அளவாதான் இந்த சிறு வீடே இருந்திருக்கு. இட் ஹஸ் given him so much of joy. ஒரு சாதாரண உதாரணம் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய உதாரணமா இங்க இல்ல. A random example that I have given for this word veritable. இந்த veritableங்கிற வார்த்தைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய உதாரணம் தான் இது. இந்த படத்துல பார்த்தோம்னா ரவீந்திரநாத் டேகோர் தன்னுடைய சகோதரன் ஜோதிரிந்திராவோட பயணிக்கிறார். அவர் பாட இவர் வாசிக்க இந்த படகோட்டி வந்து இந்த ஆற்றுல படக ஓட்டின்னு போறார். உற்சாகம் நிறைந்த பயணமா இருந்தது. அவர் இசையை வந்து அவ்வளவு ரசிச்சு
இசையை அவ்வளவு ரசிச்சிருந்திருக்கு. டாகோர் வந்து ஹார்மோனியம் வாசிக்கிற, அவருடைய சகோதரன் ஜோதிரின் தான் வயலின் வாசிக்கிற. சில மழை நாள் பொழுது மதிய வேளையில ஒரு ஹார்மோனியம் வாசிச்சுட்டே போயிருந்திருக்காரு. சில நாட்கள் தன்னுடைய சகோதரன் ஜோதிரின் தான் வயலின் வாசிக்க இவர் பாடினே போயிருந்திருக்காரு அந்த படகுல. Then we would row back to the landing steps of the villa and seat ourselves on a quilt spread on the terrace facing river. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், எங்களுடைய வில்லாக்கு போய் அந்த படிக்கட்டெல்லாம் ஏறி மேல மொட்டை மாடியில வந்து இந்த மெத்தையை விரிச்சு ஆற்ற பாக்குறா போல அந்த திசையில நாங்க உட்கார்ந்துப்போம். By then a silvery peace rested on both land and water. ஒரு மாதிரியான ஒரு அமைதி நிலத்துக்கும் நீருக்கும் ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு ஒரு அமைதி. By then a silvery peace rested on both land and water. Hardly any boats were about. இந்த படமும் அந்த இடத்துல பார்க்க முடியாது. The fringe of trees on the bank was reduced to a deep shadow. அந்த மரத்தினுடைய விளிம்புகள், இந்த ஆற்றோரமா இருக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய விளிம்பு இப்போ ஒரு நிழலாதான் காட்சி அளிக்குது. அந்த மூன்லைட் glimmered over the smooth flowing stream. அந்த நிலாவினுடைய நிழல் இந்த ஆற்று மேல இப்படி ஒரு நிழலா அது மேல தெரியுது. The villa we were living in was known as Moran's Garden. நாங்க வசிச்சுட்டு இருந்தோம் இல்லையா அந்த வில்லா, அதற்கான பேர் வந்து Moran's Garden. A flight of stone flagged steps led up from the water to a long broad veranda which formed part of the house. கற்கள் நிறைந்த நாங்க அப்படியே படி ஏறி மேல போனோம்னா அந்த வீட்டினுடைய ஒரு பாகமாவே இருந்திருக்கு, அங்கமாவே இருந்திருக்கு. broad veranda which formed part of the house. ஒரு அங்கமாவே இருந்திருக்கு. கற்களாக இருந்த இந்த படிக்கட்டுகள். The rooms were not regularly arranged. அறைகள் வந்து சரியாக வரிசைப்படுத்தி அமைக்கப்படல. nor all on the same level. ஒரே அளவுல சம அளவுலயும் இல்ல. And some had to be reached by short flight of stairs. சில அறைகள்ல போய் நம்ம அடையணும், அதாவது அறைகள்னா ஒரு சில ரூம், அத போனோம்னா படிக்கட்டுகளை ஏறிதான் போக வேண்டியதா இருந்தது. The big sitting room overlooking the landing steps had stained glass windows with colored pictures. அங்க பெரிய ரூம், அந்த அந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ்டா பேசுறதுக்கு, அதுதான் அந்த பிக் சிட்டிங் ரூம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க போனோம்னா கண்ணாடி ஜன்னல்கள், அதுல வந்து நிறைய படங்களா நிறைஞ்சிருந்திருக்கு வித் கலர்ட் பிக்சர்ஸ். இதுக்கான படத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், உங்களால இமேஜின் பண்ணிக்க முடியும். Stone laid steps that is leading them to the broad veranda and they went to the terrace. மாடிக்கு போறாங்க, அந்த ஆர்ட் பார்க்கதான் உட்கார்ந்துக்கிறாங்க. They sat on the quilt, ஒரு மெத்தை போல. இவரும் தன்னுடைய சகோதரனும் அவங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து தன்னுடைய பொழுதை வந்து கழிச்சிருக்காங்க. இந்த வில்லாவினுடைய பெயர் மோரன்ஸ் கார்டன். MORAN''S கார்டன். இதுதான் இந்த குவில்ட். ஒரு மெத்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு மெல்லிசான ஒரு மெத்தையை தான் நம்ம குவில்ட் அப்படின்னு அழைப்போம். இந்த வில்லா வந்து ஆற்ற பார்க்க திசையில அமைஞ்சிருக்கு. அவங்க அங்க மேல் மாடியில உட்காந்து அவங்களுடைய பொழுதுகளை கழிச்சிருக்காங்க. இதுதான் அந்த ஸ்டெயின்ட் கிளாஸ் which had colorful pictures அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இல்லையா, இதான் அந்த ஸ்டெயின்ட் கிளாஸ். அதுல வந்து படங்களா வண்ணங்கள் நிறைந்ததா இருந்திருக்கு. This is how it had looked. இந்த மாளிகையில இருந்த அந்த கண்ணாடி ஜன்னல்கள் இப்படிதான் ஒரு தோற்றம் அளிக்கக்கூடியதா இருந்திருக்கு. One of the pictures was of a swing hanging from branch, half hidden in dense foliage, and in the checkered light and shade of this bower, two persons were swinging. இரண்டு பேர் ஊஞ்சலாடுறா போல ஒரு தோற்றம். இந்த அடர்த்தியான இந்த காடுகள், அந்த ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோமே, மரங்கள் நிறைந்த அந்த இடத்துல ரெண்டு பேர் வந்து ஊஞ்சலாடுறா போல ஒரு படம் இப்படிதான் இருந்திருக்கு. One of the pictures was of swing hanging from a branch. மர கிளைகள்ல இருந்து
ஒரு ஊஞ்சலானது தொங்கப்படுது. அதுல 2 பேர் ஆடிட்டு இருக்கா போல ஒரு படம். இது டென்ஸ் foliage. டென்ஸ் foliageனா அடர்த்தியான ஒரு காடு அந்த மாதிரி. And in the checkered light and shade of this bar, two persons were swinging. இல்ல 2 பேர் ஊஞ்சலாடுறா போல ஒரு படம். And there was another of a broad flight of steps leading into some castle-like palace, up and down, which men and women in festive garb were going and coming. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பெரிய படிக்கட்டுகள், அதுல ஒரு மாளிகை போல, அந்த மாளிகையில மேலும் கீழுமா ஒரு ஜன்னல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த படங்கள்ல பார்த்தோம்னா ஒரு ஆற்றங்கரையோரமா இருக்கக்கூடிய ஒரு படமானது, ஒரு உணர்வானது ஏற்படுத்துறது. அதுல மக்கள் ஆணும் பெண்ணும் ஒரு பண்டிகை நாட்கள் வருதுன்னா புத்தாடைய அணிஞ்சுப்போம் இல்லையா, புது ட்ரெஸ், அது போல ஒரு தோற்றம். Up and down, which men and women in festive garb were going and coming. போயிட்டு வரா போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. When the light fell on the windows, these pictures shone wonderfully. வெளிச்சமானது இந்த ஜன்னல்கள் மேல விழும் பொழுது அப்படியே ஒரு பளிச்சென்ற ஒரு தோற்றம் கொடுக்கிறது. Seeming to fill the riverside atmosphere with holiday music. இந்த ஆற்றங்கரையோட இருக்கக்கூடிய இந்த ஒரு அட்மாஸ்பியர் ஆனது ஒரு இசையோட நிறைஞ்சதா இருக்கு. Some far away, long forgotten revelry seemed to be expressing itself in words of life. The loud thrills of the swinging couple making alive with their eternal story the woodlands of the river bank. மறந்து போன விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துற அளவுக்கு இந்த படங்களும் இந்த காணொளிகளும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. The loud thrills of the swinging couple making alive. கண்ணுக்கு எதிர்த்தாலே 2 நபர்கள் இந்த மரக்கிளைகள்ல இருந்து வரக்கூடிய இந்த ஊஞ்சல் ஆடுறா போல இந்த படமானது நம்ம கண்ணுக்கு எதிர்த்தாப்புலயே வரா போல ஒரு காட்சி அளிக்கிறது. The topmost room of the house. இந்த மாளிகைன்னு சொன்னேன் இல்லையா, we have seen this. Yeah. And there was another of a broad flight of steps leading into some castle-like palace. இதுதான் அந்த படம். castle-like ஒரு பெரிய மாளிகை போல ஒரு படம். அதுல மக்கள் புத்தாடைகளை அணிந்து மேலும் கீழுமா போயிட்டு வந்துட்டு இருக்க ஒரு காட்சியானது காமிக்கப்படுறது. அந்த படங்கள்ல அப்படி இருக்குங்கிறத இங்க சொல்றாங்க. கார்ப் அப்படின்னா க்ளோத்ஸ், உடைகள். கார்ப்னா என்ன? க்ளோத்ஸ், உடைகள். The topmost room of the house was in a round tower with windows opening to every side. This I used as my room for writing poetry. அந்த வீட்டினுடைய மேல் பகுதி, அந்த அறையானது, it was in a round tower. This is a round tower. இது போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. With windows opening to every side. ஒவ்வொரு பக்கமே ஜன்னல்கள் இருக்கா போல ஒரு காட்சி. This I used as my room for writing poetry. இந்த ரூம் தான், இந்த அறையை தான் நான் கவிதைகள் எழுதுறதுக்காக பயன்படுத்தியிருக்கேன். Nothing could be seen from then save the top of the surrounding trees and the open sky. I was then busy with the evening songs and of this room I wrote. இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா சுத்தி முத்தி மரங்களும் வெட்ட வெளிச்சமா இருக்கக்கூடிய இந்த வானமும் அதுதான் தென்படும். இந்த அறையில உட்கார்ந்துதான் நான் நிறைய பாடல்கள், கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன். அதுல ஒண்ணுதான் இது. Where in the breast of limitless space clouds are laid to sleep, I have built my house for thee, O poesy. So these are the lines from a poem that he has written. So this is all about this prose, My Reminiscence. So the prose ends with the lines
is taken from his home, where in the breast of limitless space clouds are laid to sleep. I have built my house for thee, O poesy. These wordings, this prose comes to the end. இந்த படங்கள் வந்து இந்த கதையில, அதாவது இங்க அவர் பேசுற அந்த நரேஷனுக்கு வந்து உதவிகரமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த ஆற்றங்கரையோரமா அவரும் அவருடைய சகோதரரான ஜோதிரிந்தா உட்காந்து ரசிக்கிறாங்க இயற்கைய. இந்த பக்கம் பார்த்தோம்னா அடர்ந்த காடு, அதுக்கு இடையில ஆறு ஓடுறது. இவங்க வந்து ஒரு குயில், ஒரு மெத்த மேல அமர்ந்திருக்காங்க. அவங்க வசிச்ச அந்த வில்லாவினுடைய பேர் என்ன? மொரன்ஸ் கார்டன். டாகோரனுடைய சகோதரன் பேர் என்ன? என் சம்மன்சே ரவீந்திரநாத் டாகோரனுடைய சகோதரன் பேர் என்ன? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க சாட் பாக்ஸ்ல சொல்லலாம். ஆரம்பத்திலேயே நான் அவருடைய பேர் சொல்லியிருந்திருப்பேன், படமும் காமிச்சிருந்திருப்பேன். Rabindranath Tagore. His wife name isn't mentioned. Just for your information, I would have mentioned wife of Jyotirindra Tagore was Kadambari Devi. மாளிகையில இருந்த பனிக்கட்டுகள் பெரிய வராண்டாவை நோக்கி போறது. இவர் வந்து ஹார்மோனியம் வாசிக்கிறார். சில நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவருடைய சகோதரன் படகுல வந்து வயலின் வாசிக்கிறார். Rabindranath Tagore, he had harmonium along with him. சியஸ்டா, அதற்கான இந்த படம், அதற்கான விளக்கம் இங்க தரப்பட்டிருக்கு. புகைகள், belching forth black smoke அப்படின்னா என்ன அப்படிங்கிற சந்தேகம் வரும் இல்லையா? இந்த படம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அந்த மில்ல இருந்து, ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய இந்த புகை அப்படியே கொப்பளிச்சுட்டு வானத்தை தொடர அளவுக்கு இருக்கு. இத வந்து கக்குறது கரும் புகையை. So before I end this session, I shall share the screen of MCQs pertaining to 3 questions. இந்த 3 கேள்விகள் சப்ளிமெண்டரி ரீடிங் சம்பந்தமான கேள்விகள். அது முன்னாடி செக்ஷன் 1க்கான கேள்விகளை பார்த்துப்போம் எம்சிக்யூஸா. இப்போ செக்ஷன் 2ல இருக்கக்கூடிய கேள்விகள் பார்க்க போறோம். ஓகே, The king turned round and saw running out of the wood. He saw old man running out of the wood, bearded man, young boy. இந்த ராஜா திரும்பி பார்த்தா காட்டிலிருந்து ஒரு வயதான நபர், தாடி வைத்த நபர், ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர் ஓடி வர தோற்றம் வந்தது. எந்த ஆப்ஷன் இங்க நம்ம சூஸ் பண்ணணும்? வயதான நபரா, தாடி வைத்த நபரா, இல்ல ஒரு சிறு பையனா? இந்த கதையில யார பத்தி சொல்லப்பட்டிருக்கு? There was a large wound in his stomach, legs, head. இந்த நபர் ஓடி வர்றாரு இல்லையா காட்டுல இருந்து, அவருக்கு வந்து எங்க காயப்பட்டிருந்தது, அடிபட்டிருந்தது? வயிற்றுலையா, காலிலையா, தலையிலையா? The man revived and asked something to drink. இந்த மனிதர் வந்து புத்துணர்ச்சி பெற்று ஏதாவது கொடுங்களேன் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக இந்த ராஜா என்ன கொண்டு வர்றாரு? He brought fresh lime juice, water, tender coconut, which is mentioned in this supplementary reading. Supplementary readingல எந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? Fresh lime juice, water, tender coconut. Which of the following is not the synonym for the word unfasten? Unfasten அப்படின்னா என்ன? அவிர்க்கிறது. Untie,
அன்டைடி, அன்டு, 3 வார்த்தை இங்க தரப்பட்டிருக்கு. இதுல ஒண்ணு மட்டும் சினானிம் கிடையாது. அன்பாசனுக்கு எந்த வார்த்தை? The bearded man came running out of the beech wood hut. பீச்ல இருந்து ஓடி வந்தார், காட்டுல இருந்து ஓடி வந்தார், குடிசையில இருந்து ஓடி வந்தார். The king was tired, so he crouched on the dash and fell asleep. The king was tired and so he crouched on the, அதாவது கூனிண்டு எதுல போய் படுத்துட்டார்? On the porch bed threshold. குடிசையினுடைய நுழைவாயில் தான் த்ரெஷோல்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தர் கேக்குறீங்க சந்தேகமா த்ரெஷோல்ட்னா என்னன்னு. அவர் தங்கியிருந்தார் இல்லையா, ஓய்வு எடுத்தாரே, எங்க சொல்லப்பட்டிருக்கு? போர்ச்சா, பெட்டா, த்ரெஷோல்டா இந்த கதையில. The king was glad to have made dash with his enemy. தன்னுடைய எதிரியுடன் பிசினஸ் ஏற்படுத்துறது வந்து அவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டதா? ஹீலிங், பீஸ். The hermit was on his knees outside his hut, dash seeds in the bed dung. இந்த பள்ளங்களை தோண்டிருந்தாங்க இல்லையா, அதுல வந்து அவர் என்ன பண்ணியிருந்தார்? Was planting seeds, sowing seeds, keeping seeds in the beds dug. நட்டிருந்தாரா, வச்சிருந்தாரா, இல்லாட்டி விதைகளை போட்டிருந்தாரா, என்ன பண்ணியிருந்தார்? The king bandaged the wound with his dash and hermit's towel. The king bandaged the wound with his old towel and hermit's towel, with his kerchief and hermit's towel, or shawl and the hermit's towel. இந்த வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. ராஜா எதை எடுத்து காயத்துக்கு கட்டு போட்டார்? லாஸ்ட் கொஸ்டின். The only purpose man was sent into this life was to do dash for others. ஒரே ஒரு குறிக்கோள், மனிதர் வந்து எதுக்கு இந்த மனிதருக்கு வந்து ஏன் இந்த வாழ்க்கையை அந்த ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பிறருக்கு வந்து நன்மை செய்யறதுக்கு, தீமை செய்யறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு, இல்ல பழி வாங்கறதுக்கு. ரிவெஞ்ச்னா என்ன? பழி வாங்குறது. 10th question is this one. I hope you have written answers for all the 10 questions. 10 கேள்விகளுக்குமே பதில் எழுதிருக்கீங்க நான் நம்புறேன். Okay, in today's session we have seen this prose, My Reminiscence, written by Rabindranath Tagore, and we have answered multiple choice questions pertaining to the supplementary reading, 3 questions. So with this, I'll end the session. We will again meet in the next class. அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.